ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப நல்ல க்ளோவாக கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோம்மேட் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்ல வெயிலில் போகணும், ரொம்ப டார்க்காக இருக்கீங்க, கொஞ்சமாவது நமக்கு பிரைட்டாக இருக்கணும், கலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பர் பேக்கு. ஆல்ரெடி நான் வெள்ளை உளுந்தை ரா மில்கில் ஊற வச்சு போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு அரைக்கும் போதே நான் கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம எப்போல்லாம் ரொம்ப டார்க்காக டேர்னாக நம்ம ஃபேஸ் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதில் தேனோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போட்டு குளிச்சிடுவேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வீடியோ என்னென்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு. நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த உளுந்து மாவு கூட நான் தேன் சேர்த்துக்கிறேன். தேன் ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. ஹேரில் ஆரஞ்ச் ஆகாது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் தேன் சேர்த்தும் போது இந்த ஹேர் ஆரஞ்ச் ஆகாதுங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். தேனுக்கு அப்புறம் ஆலிவ் ஆயில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலிவ் ஆயிலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. தேன் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த உளுந்து மட்டும் கொஞ்சமாக அரைச்சி எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இட்லிக்கெல்லாம் அரைக்கும்போது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி போடலாம். ஒரு நல்ல ஒரு க்ளோ, ஒரு கலரிங் இந்த வெள்ளை உளுந்தில் இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்குமே இது பேக் போடலாம். கொஞ்சம் குழந்தைக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் போடலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆலிவ் ஆயிலும் இந்த தேன் இதெல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்ட் போடும். இப்போ நான் காலையில் எதுவுமே பண்ணல. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் எந்த பேக் போட்டாலும் கழுத்துக்கு சேர்த்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஸ்கின்னும் ஃபேஸும் அந்த கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். நெக்குக்கு சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா டார்க்காக போட்டுக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த கண்ணு கீழே நிறைய பேர்த்துக்கு கருவளையம் இருந்தாலுமே அது ஃபுல்லாமே எடுத்து கொடுத்துரும். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ரொம்ப குயிக்காக போட்டுடலாம். நீங்கள் உளுந்து மட்டும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பேக் போட்டுக்கலாம். இது நான் என்னோடய குட்டி பாப்பாக்குமே நான் கொடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோவாகவும் இருக்கும் ஸ்கின். நம்ம இந்த கண்ணம் மூக்கு இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா குளிச்சுட்டே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கலர் இருக்கும். நான் கைக்குமே போட்டேன். கையெல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இந்த உளுந்து நல்ல கலர் பண்ணி கொடுக்கும். ஆலிவ் ஆயில் நல்ல சைனிங் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. நீங்கள் இது குழந்தைக்கு போடும்போது நல்ல பச்சை பாலில் ஊற வச்சு அரைச்சி போட்டிங்க அப்படின்னா குழந்தை டார்க்காக இருக்கிற குழந்தை நல்ல கலர் ஆவாங்க. எனக்கு நெக்கு ஃபேஸு எல்லாமே ஒரே கலருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதனால நான் குளித்த உடனே வீடியோ காமிச்சிடலாம் ஸ்கின்னை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஆலிவ் ஆயில் மட்டும் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னாலுமே காலையில் ஒரு க்ளோனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இது குழந்தைகளுக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். பாய்.